பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஹமீதுத்தீன் ஃபராஹி இந்தியாவில் வாழ்ந்த குரானிய ஆய்வாளர். அவரது மாணவர் தான் அமீன் ஹசன் இஸ்லாஹி. இப்போ இவர் என்ன செய்கிறாரு, ததப்புருல் குர்ஆன் என்ற பெயரில் தற்காலத்தில் அற்புதமான ஒரு திருக்குரான் விரிவுரை எழுதியிருக்காது. நம்ம இது தொடர்பாக ஏற்கனவே முன்னாடி ஒரு வீடியோ பேசியிருப்போம். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இவர் அந்த ததப்புருல் குர்ஆனை புரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கான சில வழிகாட்டுதல்களை முன்வைக்கிறாரு. அந்த வழிகாட்டுதல்கள் ரொம்பவே முக்கியமானவையாக நான் கருதுகிறேன். அதனால் நினைக்கிறேன் அதை பற்றி இந்த வீடியோவில் பேசலாம்னு நினைக்கிறேன். இப்போ யார் யாரெல்லாம் குர்ஆனுடைய பாதையில் குர்ஆனை புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்ற அந்த பாதையில் முன் வர்றாங்களோ அவர்களுக்கான முதல் தகுதி என்ன? தூய எண்ணம். இப்போ திருக்குர்ஆனை புரிஞ்சு கொள்ளணும், அதனுடைய வழிகாட்டுதல்களின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைச்சு கொள்ளணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நம்ம திருக்குர்ஆனை நெருங்கும் போது தான் திருக்குர்ஆன் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக நிச்சயம் இருக்கும். இப்போ திருக்குர்ஆனை பல்வேறு நோக்கங்களுக்காக படிப்பவர்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ் எதற்காக நம்ம கொடுத்துருக்கான் அப்படின்னா நமக்கான வழிகாட்டலாக கொடுத்துருக்கான். இப்போ நமக்கான அனைத்துமே அதில் இருக்குது. நம்ம எந்த அளவு அதில் ஆழ்ந்து கவனம் செலுத்துவோமோ அந்த அளவு நமக்கானதை நாம் நினைச்ச முடியும், அதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ யாரெல்லாம் திருக்குர்ஆன் எனக்கான ஒரு வழிகாட்டல் என்ற எண்ணத்தோடு அந்த தூய எண்ணத்தோடு திருக்குர்ஆனை அணுகிறாங்களோ அவர்கள் தான் பயன்பெற முடியும். இது திருக்குர்ஆன்லேருந்து பயன்பெறுவதற்கான முதலாவது நிபந்தனை என்ன செய்திருக்குது. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துறான். யுபில்லு பிஹி கஸீரா வயஹ்தி பிஹி கஸீரா. இப்போ இந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் பலரை வழிதவறச் செய்கிறான், பலருக்கு நேர்வழி காட்டுகிறான். இப்போ இந்த குர்ஆனை கொண்டு வழிதவறச் செய்கிறான். யார் வழிதவறச் செய்கிறான் அப்படின்னா, யார் அவனுடைய அந்த வழிகாட்டுதல்களை பின்பற்ற விரும்பவில்லையோ, யார் அவனுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட விரும்பவில்லையோ, இப்போ யார் அவனுடைய மார்க்கத்தை விரும்பவில்லையோ அவர்களை என்ன செய்யறான், அவன் வழிதவறச் செய்கிறான். யாருக்கு நேர்வழி காட்டுறான்? யார் உண்மையிலே அவனுடைய அந்த நேர்வழியை விரும்புகிறார்களோ, அவனுடைய வழிகாட்டுதல்களை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு அவன் நினைச்சான் வழிகாட்டுறான். யார் குர்ஆனை புரிந்து கொள்ள வேண்டும், அதை தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற தாகத்தோடு திருக்குர்ஆனை நெருங்குறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, திருக்குர்ஆனை புரிஞ்சு கொள்வாங்க. அப்போ திருக்குர்ஆனை புரிந்து கொள்வதற்கான முதலாவது நிபந்தனை இந்த தூய எண்ணம். அப்போ இந்த எண்ணத்தோடு நாம் திருக்குர்ஆனை அணுகும்போது தான் திருக்குர்ஆன் நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ இந்த உலகத்தில் அல்லாஹ் அமைச்ச நீதி இதுதான். நாம் எதை விரும்புகிறோமோ அது கிடைக்கும், எதை தேடுறோமோ அது கிடைக்கும். நம்ம எந்த நோக்கத்திற்காக ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அந்த நோக்கத்தை நாம் என்ன செய்யலாம், அடையலாம். அப்போ திருக்குர்ஆனை இந்த நோக்கத்தில் யார் அணுகிறாங்களோ அவர்கள் என்ன செய்வாங்க, அந்த நோக்கத்தை அடைய முடியும். அப்போ இது முதலாவது நிபந்தனையாக என்ன செய்கிறாரு, அவர் முன்வைக்கிறாரு. ரெண்டாவது அவர் முன்வைக்கக்கூடிய நிபந்தனை திருக்குர்ஆனை மிக உன்னதமான ஒரு வாக்காக கருதுதல். இப்போ திருக்குர்ஆனை சாதாரண ஒன்றாக நம்ம நினைச்சு விடக்கூடாது. ஒரு சாதாரண ஒரு புத்தகத்தை படிப்பது போல அதனை படித்து விடக்கூடாது. அப்போ திருக்குர்ஆன் மிக உன்னதமான ஒரு நூல். அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அருளப்பட்ட ஒரு வேதம். அது பல சமூகங்களை தலைகீழாக மாற்றி இருக்கிறது. அவர்களுடைய பண்பாடுகளை மாற்றி இருக்கிறது, அவர்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றி இருக்கிறது. பல மனிதர்கள் அதனால தாக்கம் பெற்று முழுமையான மாற்றத்திற்கு உட்பட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே மனித வரலாறு. திருக்குர்ஆன் மனித மனங்களில் ஏற்படுத்திய அந்த தாக்கங்கள், திருக்குர்ஆன் மனித வாழ்க்கையில் ஏற்படுத்திய அந்த மாற்றங்கள், திருக்குர்ஆன் ஏற்படுத்தக்கூடிய புரட்சிகள், இதெல்லாமே வரலாற்று உண்மையாக நிச்சயித்திருக்குது. அப்போ திருக்குர்ஆனை நம்ம வாசிக்க தொடங்குவதற்கு முன்னாடி அப்போ திருக்குர்ஆன் அணுகும்போது இந்த உண்மையை, இந்த ஒரு கனமான உண்மையை, இந்த யதார்த்தத்தை மனதில் வைத்து நம்ம நினைச்சணும் திருக்குர்ஆன் அணுகணும். அப்போதான் ஒரு விஷயத்தினுடைய முழு முக்கியத்துவம் தெரிந்து நாம் அதை அணுகும்போது தான் அதிலிருந்து நாம் முழுமையாக பயனடைய முடியும். அப்போ இதை என்ன செய்கிறாரு, அவர் ரெண்டாவது ஒரு நிபந்தனையாக முன்வைக்கிறாரு. சிலர் இப்படி நினைப்பாங்க, திருக்குர்ஆன் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த அரபுக்களுக்கு வேண்டுமானால் பயன் தரக்கூடியதாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காலத்தில், நவீன காலத்தில் இதனால் நமக்கு பெரிய அளவு பயன் இருக்க முடியாது. நவீன கால பிரச்சனைகளை திருக்குர்ஆனை கொண்டு நம்ம எதிர்கொள்ள முடியாது. அப்போ இந்த எண்ணத்தோட, இந்த முன்முடிவோட யார் திருக்குர்ஆனை அணுகிறாங்களோ அவர்களால் அதிலிருந்து பயன்பெற முடியாது. இப்போ திருக்குர்ஆன் அது குறித்த அந்த கனமான உண்மையை, அதனுடைய யதார்த்தத்தை, அது மனித வாழ்க்கையில் ஏற்படுத்திய மாற்றத்தை உணர்ந்து, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம அணுகும் போது தான் நம்ம திருக்குர்ஆன்லேருந்து பயனடைய முடியும். இது ரெண்டாவது நிபந்தனையாக இருக்குது. மூணாவது நிபந்தனை என்ன? குர்ஆன் கூறும் வழிகாட்டுதல்களுக்கேற்ப தன் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வதற்கான உறுதி. இப்போ நாம் ஒருத்தர் குர்ஆனை படிக்கும் பொழுது அது முன்வைக்கக்கூடிய அந்த போதனைகள், அது முன்வைக்கக்கூடிய சட்டங்கள், அதனுடைய கண்ணோட்டங்கள் தன்னுடைய விருப்பங்களுக்கு முரணானவையாக இருப்பதை அவர் பார்க்கலாம். இப்போ தான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க,
ஆனால் திருக்குர்ஆன் முன்வைக்கக்கூடிய வாழ்க்கை முறை வேற. இது ரெண்டு வாழ்க்கைக்கு மத்தியில் முரண்பாடை பார்க்கும்போது அவர் இணைஞ்சிடக்கூடாது, நிராசை அடைந்து திருக்குர்ஆன் முன்வைக்கக்கூடிய போதனைகள் சரியானவைதான், அதனுடைய கண்ணோட்டங்கள் சரியானவைதான், ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் அவற்றை நடைமுறைப்படுத்த முடியாது, இப்படி நினைத்து அவர் பின்வாங்கிவிடக்கூடாது. அப்போ அவருக்கு என்ன எண்ணம் இருக்கணும் அப்படின்னா, இது திருக்குர்ஆன் மனித இயல்புக்கு பொருத்தமான கச்சிதமான வழிகாட்டுதல்களை போதனைகளை வழங்கக்கூடிய வேதம். மனித இயல்பை படைச்ச இறைவன் தான் அதற்கான சட்டங்களையும் வழிகாட்டுதல்களையும் போதனைகளையும் கொடுத்திருக்கான். நிச்சயமா இதை நம்ம நடைமுறைப்படுத்த முடியும். இப்போ இந்த எண்ணத்தோட நம்ம திருக்குர்ஆன் வெறுமனே புரிந்து கொள்வதற்கானதல்ல, அது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப்படுவதற்கானது. அதனை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த முடியும், அது நடைமுறைப்படுத்தத்தக்கது தான் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு அணுகும்போது தான், அப்படிங்கிற அந்த உறுதியோடு அணுகும்போது தான் நம்ம திருக்குர்ஆன்லேருந்து பயனடைய முடியும். இப்போ இது மூன்றாவது நிபந்தனையாக என்ன செய்கிறாரு, முன்வைக்கிறாரு. இப்போ இந்த விஷயத்தில் பாருங்கள், மக்கள் ரெண்டு தரப்பாக இருப்பாங்க. ஒரு தரப்பு திருக்குர்ஆனை படிக்கும்போது தங்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்குது, திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய போதனைகள், கண்ணோட்டங்கள், சட்டங்கள், அறிவுரைகள், வழிகாட்டுதல்கள் வேற மாதிரி இருக்குது. அப்போ அதெல்லாம் உண்மையானவை தான், அதெல்லாம் சத்தியமானவை தான். ஆனால் தங்களால் தங்களுடைய வாழ்க்கையை அவற்றுக்கேற்ப நினைச்ச முடியாது, திருக்குர்ஆன் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதல்களை மாற்றிக்கொள்ள முடியாது. இப்படி நிராசை அடைந்து நினைச்சவங்க அப்படின்னா எப்படி அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்களோ அதே வாழ்க்கையை கண்டினியூ பண்ணுவாங்க. இப்போ இது என்ன, இது ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வஸ்வாஸ், ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஊசலாட்டம். ஷைத்தான் நினைச்சிற அந்த நிராசை எண்ணத்தை ஏற்படுத்துறான். குர்ஆன் முன்வைக்கக்கூடிய இந்த போதனைகள் நிச்சயமா நம்மால் செயல்படுத்தத்தக்கவை தான். அது நம்மளால் செயல்படுத்த முடியாத எதையுமே நினைச்சல அல்லாஹ் கொடுக்கல. அதுபோல இன்னொரு தரப்பினர் இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர்களுக்கு அவர்களுடைய விருப்பங்கள் தான் முக்கியம். அவங்க திருக்குர்ஆனை படிப்பாங்க, ஆனா திருக்குர்ஆன் எப்படி படிப்பாங்க அப்படின்னா, தங்களுடைய விருப்பங்களுக்கு அங்கே ஏதோ ஆதாரம் கிடைக்குதா அதுக்காக நினைச்சவங்க திருக்குர்ஆனை படிப்பாங்க. இன்னும் அவங்க நினைச்சவங்க அப்படின்னா, தங்களுடைய விருப்பங்களுக்கு ஏற்ப, தங்களுடைய இச்சைகளுக்கு ஏற்ப குர்ஆனுடைய வசனங்களை திரிக்கக்கூடியவர்களாக நினைச்சவங்க இருப்பாங்க. குர்ஆனுடைய போதனைகளை திரிக்கக்கூடியவர்களாக நினைச்சவங்க இருப்பாங்க. அப்ப இந்த ரெண்டு தரப்பினருமே ஷைத்தானுடைய பாதையில் செல்லக்கூடியவர்களாக நினைச்சாங்க இருக்கிறாங்க. இப்போ இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம திருக்குர்ஆனை படிக்கும்போது அதனை படித்தல் ஒன்று, படித்து புரிந்து கொள்வது, அதனை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவது. இப்போ இந்த ஒரு நோக்கத்தோடு நம்ம அணுகும்போது தான் அதிலிருந்து என்ன செய்ய முடியும், நம்ம பயனடைய முடியும். அடுத்து திருக்குர்ஆனை புரிந்து கொள்வதற்கான, திருக்குர்ஆனிலிருந்து பயனடைவதற்கான நான்காவது மிக முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்னா, ததப்புர் என்று சொல்லப்படக்கூடிய ஆழ்ந்து கவனம் செலுத்துதல், சிந்தித்தல். அல்லாஹ் என்ன செய்றான், திருக்குர்ஆன்ல சொல்றான், அஃபலா யதப்பரூனல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. அவர்கள் இந்த குர்ஆனில் சிந்திக்க மாட்டார்களா, இந்த குர்ஆனை குறித்து ஆழ்ந்து கவனம் செலுத்த மாட்டார்களா, அல்லது அவர்களுடைய உள்ளங்களில் பூட்டுகள் இருக்கின்றனவா நினைச்சு நல்லா கேட்குறான். இதை முதல்ல இந்த வசனம் யாருக்கு அருளப்பட்டதோ அந்த நபித்தோழர்கள் திருக்குர்ஆன் வசனங்கள்ல ஆழ்ந்து கவனம் செலுத்தவர்களாக என்ன செய்யறான் இருந்திருக்காங்க. அவர்களில் சிலர் இப்படின்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள் அல்பகரா அத்தியாயத்தை மட்டும் 8 வருஷம் படித்தோம் அப்படின்னு. நபித்தோழர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அவர்கள் ஒன்று சேர்ந்து திருக்குர்ஆனை வாசிப்பவர்களாக, அதன் கருத்துக்களை சிந்திப்பவர்களாக என்ன செய்யலாம் இருந்திருக்காங்க. என்ன செய்யலாம், அவங்க வெறுமனே பொருள் புரியாமல் வேக வேகமாக ஓதலை, ஒரு பரக்கத்திற்காக அதனை ஓதலை. வெறுமனே பரக்கத்திற்காக நன்மைக்காக ஓதுற பழக்கம் எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னா, அது பிற்காலத்தில் உருவான ஒன்று தான். அது வெறுமனே பரக்கத்திற்காக நன்மைக்காக குர்ஆனை வாசிப்பது நபித்தோழர்களுடைய வழிமுறை அல்ல. பின்னால அந்த கருத்து மக்களுக்கு மத்தியில் பரவுச்சு. குர்ஆன் பரக்கத்திற்காக நன்மைக்காக அருளப்பட்ட வேதம் அப்படிங்கிற கருத்து மக்களுக்கு மத்திய பரவுன பிறகுதான் மக்கள் என்ன செஞ்சாங்க, அதனுடைய வசனங்கள்ல ஆழ்ந்து கவனம் செலுத்தாம, அதனுடைய வசனங்களை குறித்து சிந்தித்து பார்க்காம, பொருள் புரியாம பரக்கத்திற்காக ஓத ஆரம்பிச்சாங்க. திருக்குர்ஆன் பல இடங்கள்ல இந்த விஷயத்தை வலியுறுத்துது. இது மனிதர்களுக்கான வழிகாட்டி, அவர்களுக்கு தேவையான அனைத்தும் இதில் இருக்குது, இதில் உங்களை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இப்படி சொல்லப்பட்ட வேதத்தை பொருள் புரியாமல் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருப்பது, அதனுடைய வசனங்களில் ஆழ்ந்து கவனம் செலுத்தாமல் இருப்பது, அதனோட வழிகாட்டியை அணுகாமல் இருப்பது உண்மையிலே ஒரு துர்திஷ்டமான ஒன்று தான். இது பிற்காலத்தில் உருவான ஒரு வழிமுறை தான் அது. அடுத்து பாருங்க, அடுத்த 5வதா திருக்குர்ஆனை புரிந்து கொள்வதற்கான இந்த பாதையில் 5வது நிபந்தனையை அவர் என்ன முன்வைக்கிறார் அப்படின்னா, இப்போ அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறது. நம்ம திருக்குர்ஆனை ஆழ்ந்து கவனம் செலுத்தும் பொழுது அதில் சிரமங்கள் என்ன செய்யலாம் ஏற்படலாம், அதில் சில வசனங்கள் நமக்கு புரியாமல் என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனால் அந்த புரியாத விஷயங்களை பார்த்து நம்ம நினைஞ்சிடக்கூடாது, நிராசை அடைந்து விடக்கூடாது, பின்வாங்கி விடக்கூடாது.
திருக்குர்ஆன் அதற்காக அல்லாஹ்விடம் அதனை எப்படியாவது புரிந்து கொள்ளணும். அதனுடைய 2 விஷயத்தை நமக்கு இங்கே பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒன்று, அதனுடைய வசனங்களை புரிந்து கொள்வதில் சிக்கல் ஏற்படும். 2வது, அந்த வசனங்களை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் ஏற்படும். இப்போ 2க்காக நம்ம அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்யும் பொழுது, அல்லாஹ்வே இந்த வசனத்தை எனக்கு புரிய வைப்பாயாக, இந்த வசனத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய வாய்ப்பை பாக்கியத்தை எனக்கு தந்தருள்வாயாக. இப்போ இது அல்லாஹ்ட்ட தொடர்ந்து பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், இந்த பாதையை நமக்கு லேசாக்கி வைப்பான். ஏன்னா அல்லாஹ் இது ஒரு வாக்குறுதியாக சொல்கிறான், வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுப்லனா. இப்போ யார் நம்மை நோக்கி அந்த பாதையில் முயற்சி செய்வாரோ நாம் அவருக்கு நம்மை அடைவதற்கான பாதையை நாம் நினைச்சோம், நம்ம இலகுவாக்கும் நினைச்சு அல்லாஹ் சொல்கிறோம். இப்போ நாம நம்முடைய இது ஆசை நம்முடைய பிரார்த்தனையாக மாறும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், நமக்கான அந்த சிக்கல்களை தீர்த்து வைப்பான். அவனுடைய வேதத்தை நமக்கு புரிய வைப்பான். அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பாக்கியத்தை என்ன செய்ய வைப்பான். இப்போ இந்த விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை ரொம்பவே அற்புதமான பிரார்த்தனை, ரொம்பவே ஒரு செறிவான பொருளை உள்ளடக்கிய பிரார்த்தனையாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹும்ம இன்னி அப்துக இப்னு அப்திக இப்னு அமத்திக. அல்லாஹ்வே, நான் உன்னுடைய அடிமை என்னுடைய மகன். நாசியத்தி பேதிக்க, நான் முழுவதும் உன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் நினைச்சிறேன் இருக்கிறேன். மாதின் ஃபிய ஹுக்முக, என்னுடைய விஷயத்தில் உன்னுடைய கற்றளை தான் செயல்படக்கூடியதாக என்ன செய்து இருக்குது. அதுலுன் ஃபிய கதாவுக்க, உன்னுடைய நீதி தான், உன்னுடைய விதி தான் நீதியானதாக என்ன செய்திருக்குது என் விஷயத்தில். அஸ்அலுக பிகுல் இஸ்மின் ஹுவலக சம்மைத பிஹி நப்சக அவ் அல்லம்தஹு அஹத மின் ஹல்கிக. ஒவ்வொரு பெயர் கொண்டும் நான் நினைச்சேன் உன்னுடைய கேட்கிறேன். இந்த பெயரை நீ உனக்கு சூட்டிய பெயர் அது. அந்த பெயரை உன்னுடைய படைப்புகளை யாருக்கேனும் நினைச்சா நீ கற்றுக் கொடுத்துருக்கலாம், அல்லது அந்த பெயரை நீ உன்னுடைய வேதத்தில் இறக்கி இருக்கலாம், அல்லது அந்த பெயரை நீ என்ன செய்யலாம், யாருக்கும் தெரியாமல் மறைவாக என்ன வச்சிருக்கலாம். அப்போ உன்னுடைய ஒவ்வொரு பெயரை கொண்டும் நான் என்ன செய்யறேன், உன்னை கேட்கிறேன். என்ன கேட்கிறேன், அந்த ஜலல் குர்ஆன ரபிய கல்வி, குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கான வசந்தமாக ஆக்கு. ஒ நூற சதுரி, என்னுடைய நெஞ்சத்திற்கான ஒளியாக என்ன செய்து ஆக்கு. ஒ ஜலா ஹுஸ்னி ஒ தஹாப ஹம்மி, என்னுடைய கவலை என்னுடைய துக்கம் போக்கக்கூடியதாக நினைச்சு ஆக்கு. இப்போ நாம இந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடம் முன்வைக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்வான், நம்முடைய காரியங்களை லேசாக்கி வைப்பான். திருக்குர்ஆன் புரிந்து கொள்ளக்கூடிய இந்த பாதையில் என்ன செய்வான், நமக்கு உதவி செய்வான்.